ஏமாற்றும் காகங்கள். ஒரு அழகான காட்டுல இருந்த ஒரு கழுகோட வீட்டுல மீனுங்கிற ஒரு ஏழை குருவி வேலை பார்த்துக்கிட்டு வந்துச்சு. அந்த கழுகு முதலாளி ரொம்பவே நல்ல உள்ளம் படைச்சவங்களா இருந்தாங்க. முதலாளி அம்மா, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் இப்போ என் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி மீனு, இந்த டிஃபன் பாக்ஸ்ல குழந்தைகளுக்கான சாப்பாடு இருக்கு. இத நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உன் குழந்தைங்களுக்கு கொடு. சரி முதலாளி அம்மா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன மீனு குருவி அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல வீட்டுல இருந்த மீனுவோட குழந்தைங்களோ தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியல. அம்மா உணவு கொண்டு வந்தா முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். சரி குக்கு, நீயே சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அக்கா அந்த சாப்பாடை சாப்பிடுறேன், சரியா? இந்த மாதிரி மீனுவோட குழந்தைங்க தான் அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு ரொம்ப சமத்து குழந்தைங்களா நடந்துக்கிட்டாங்க. மீனுக்குருவியோ ஒரு அடர்ந்த காடு வழியா பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல காலு ராணிங்கிற ஒரு மோசமான காகங்கள் மீனுக்குருவிய வழிமறிச்சாங்க. காகங்களே, என்ன இது? எதுக்காக என்ன வழிமறிக்கிறீங்க? நான் என் வீட்டுக்கு போயாகணும். எனக்கு வழிய விடுங்க. குருவி, உனக்கு வழிய விடுறதுக்கா நாங்க 2 பேரும் உன் முன்னாடி இங்க நின்னுக்கிட்டு இருக்கோம். தாராளமா நீ உன் வீட்டுக்கு போ. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிற இந்த டிஃபன் பாக்ஸை எங்களுக்கு தந்துட்டு போ. அச்சோ காகங்களே, இது என் குழந்தைங்களுக்காக கொண்டு போறேன். அவங்க பசியோட வீட்டுல எனக்காக காத்திருப்பாங்க. குருவி, நாங்களும் பசியா தான் இருக்கோம். எங்களுக்கு தான் இந்த சாப்பாடு வேணும். இல்ல, இந்த சாப்பாடு என் குழந்தைங்களுக்கு. நான் இந்த சாப்பாடு உங்களுக்கு தர மாட்டேன். ஆனா காலுக்காகமோ ரொம்ப வேகமா போய் அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஐயோ, என்னோட குழந்தைங்களுக்கான சாப்பாடு. காகங்களே, தயவு செஞ்சு போகாதீங்க, நில்லுங்க. என் குழந்தைங்களுக்கான சாப்பாடை கொடுத்துட்டு போங்க. நான் இனிமே என் குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பேன்? அவங்க வீட்டுல பசியோட எனக்காக காத்திருப்பாங்க. ஒரு வழியா ராத்திரி நேரத்துல மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதம்மா. சாப்பாடு எங்க வச்சிருக்கீங்க? இன்னைக்கு உங்க கையில டிஃபன் பாக்ஸே இல்லையேம்மா. தான் குழந்தைங்க இப்படி கேட்டதுமே மீனுக்குருவி எதுவுமே பேசாம அமைதியாகவே உட்கார்ந்துருந்துச்சு. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? பசங்களா, நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஆனா வழியில 2 மோசமான காகங்கள் அந்த சாப்பாட்டை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. தான் அம்மா அழுறத பார்த்த குழந்தைங்களுக்கும் அழுக வந்துடுச்சு. அம்மா, அழாதீங்கம்மா, நாங்க நாளைக்கே சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாமா? ஆமாம்மா, நாங்க இன்னைக்கு தூங்குறோம். நாளைக்கே நாங்க சாப்பாடு சாப்பிடுறோமா? நீங்க அழாதீங்க. பசங்களா, நாளைக்கு அம்மா எப்படியாச்சும் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுவேன். இன்னைக்கு ஒரு நாளும் கொஞ்சம் பசிய பொறுத்துக்கிட்டு தூங்குங்க. பிறகு மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் அன்னைக்கு ராத்திரி முழுவதும் பசியோடையே தங்களோட வீட்டுல படுத்து தூங்குனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி வழக்கம் போல வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆனதுமே கழுகு முதலாளி வழக்கம் போல மீனுக்குருவிக்கு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துச்சு. அதை வாங்கின மீனுக்குருவி ஒரு மரக்கிளையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் எப்படியாச்சும் இந்த சாப்பாடை இன்னைக்கு ரொம்ப பத்திரமா என் வீட்டுக்கு கொண்டு போயாகணும். அந்த மோசமான காகங்களோட கண்ணில் நான் இன்னைக்கு படவே கூடாது. நான் வழக்கமான திசையில போகாம இன்னைக்கு வேறு திசையில தான் போகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேறு திசையில தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த சமயத்துல காலுவும் ராணியும் தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலு, எனக்கு என்னமோ இன்னைக்கு அந்த குருவி வேறு பாதையில வரும்னு தோணுது. நீங்க நாம வழக்கமா போற இடத்துக்கு போங்க. நான் இன்னைக்கு வேறு திசையில போறேன். சரியா சொல்ற ராணி. நிச்சயமா அந்த குருவி தன்னோட சாப்பாட்டை காப்பாத்திக்க தான் நினைக்கும். நாம 2 பேரும் இன்னைக்கு வேற வேற திசையில பறந்து போவோம் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க. ஒரு மரக்கிளையில உட்கார்ந்த காலுக்காகமோ ரொம்ப நேரமா மீனுக்குருவியோட வருகைக்காக காத்திருந்துச்சு. குருவி, நீ ரொம்ப புத்திசாலிதான். வேறு வழியில உன் வீட்டுக்கு போறியா? ஆனா உன்னை விட நாங்க புத்திசாலி. பாத்தியா உன்னை எப்படி வழிமறிச்சோன்னு? தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டுங்க. நேத்துக்கு என் குழந்தைங்க எதுவுமே சாப்பிடல. இன்னைக்கும் இந்த சாப்பாட்டை நீங்க வாங்கிட்டீங்கன்னா என் குழந்தைங்க ரொம்ப பசியால வாடுவாங்க.
ஹே குருவி, உன் குழந்தைங்க சாப்பிடலைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் அந்த சாப்பாட்டை எங்களுக்கு கொடு. இல்ல, இன்னைக்கு என் உயிரே போனாலும் சரி, நான் இந்த சாப்பாட்டை உங்களுக்கு தரவே மாட்டேன். என்ன, அந்த குருவி வழக்கமா வர நேரம் தாண்டிடுச்சு? அப்படின்னா அந்த குருவி வேறு திசையை நோக்கி தான் பறந்து போயிருக்கு. நான் இப்பவே அங்க போறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ரொம்ப வேகமா ராணிக்காகவும் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. காலு, இந்த குருவி உயிரே போனாலும் சாப்பாட்டை நமக்கு தராதான். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா இந்த குருவிக்கு நாம யாருன்னு காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் ஒரு கயிற்றால மீனுக்குருவிய அந்த இடத்துலயே கட்டி போட்டாங்க. காகங்கள் அந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. மீனுக்குருவியோ என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த இடத்துலயே அழுதபடியே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா ஒரு மந்திர பறவை பறந்து வந்தாங்க. குருவி, உன்னை யாரு இங்க கட்டி போட்டது? உனக்கு என்ன ஆச்சு? மந்திர பறவையே, ஒரு மோசமான காகங்கள் என்கிட்ட இருந்து சாப்பாடை எடுத்துக்கிட்டு என்ன கட்டி போட்டுட்டாங்க. என் குழந்தைங்க 2 நாளா சாப்பிடல. இப்போ நான் சாப்பாடு எடுத்துட்டு வரவேன்னு அவங்க எனக்காக காத்திருப்பாங்க. ஐயோ, அப்பாவி குருவி, நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்ன மந்திர பறவை தன்னோட மந்திர கோலை அசைச்சதுமே மீனுக்குருவியோட கட்டு அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. குருவி, நீ இப்போ தாராளமா உன்னோட வீட்டுக்கு போகலாம். நீ கவலைப்படாத, உன் குழந்தைங்களுக்கு சாப்பாடு நிச்சயமா கிடைக்கும். யாருக்கும் தெரியாத ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன். நம்ம காட்டுல மலையடி வாரத்துல ஒரு ஆறு இருக்குல்ல, அந்த ஆத்தோட பக்கத்துல ஒரு மந்திர கொடி இருக்கு. அந்த கொடி கிட்ட போய் கொடியே கொடியே என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேளு. அந்த கொடி நிச்சயமா உனக்கு சாப்பாடு தரும். மந்திர பறவையே, ரொம்ப ரொம்ப நன்றி. என் குழந்தைங்க உங்களோட தயவால தான் இன்னைக்கு வயிறார சாப்பிட போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மந்திர பறவை அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. மீனுக்குருவியோ ரொம்ப சந்தோஷத்தோட அந்த நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த மந்திர தேவதை சொன்னபடியே அந்த நதியோட பக்கத்துல ஒரு மந்திர கொடி இருந்துச்சு. கொடியே கொடியே, என் குழந்தைங்க ரொம்ப பசியா இருக்காங்க. என் குழந்தைங்க சாப்பிடுறதுக்காக எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. மீனுக்குருவி இப்படி கேட்டதுமே அந்த மந்திர கொடியும் விதவிதமான சாப்பாடுகளை மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. அத வாங்கின மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. 2 நாளா பசியா இருந்த குழந்தைங்க வயிறு நிறைய தான் அம்மா கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. அன்னையில இருந்து மீனுக்குருவி தினம் தினம் யாருக்கும் தெரியாம அந்த மந்திர கொடி கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அதே நேரத்துல அந்த மோசமான காகங்களோ யாரையாச்சும் மிரட்டி உணவு வாங்கி சாப்பிடலான்னு காட்டுல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலமும் பறவைகளும். ஒரு சமயம் ரொம்ப தூரம் உணவு தேடி பறந்து போன பறவைகள் தங்களோட வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கும்போது ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இதனால எல்லா பறவைகளும் மழை நிக்கிறது வரைக்கும் ஒரு மரத்தோட அடியில உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் காட்டுல மழை நிக்கவே இல்லை. மழையோட வேகம் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்படியே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு. கலோனா, என்ன செய்யறது? நாம இப்படி வந்து இந்த காட்டுல மாட்டுவோன்னு நினைக்கவே இல்லை. நாம இந்த மழை நிக்கிறது வரைக்கும் வேற ஏதாச்சும் இடத்தை தான் தேடி ஆகணும். அட, அங்க பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியுது. நான் நினைக்கிறேன் அங்க ஏதோ ஒரு வீடு இருக்குன்னு. இல்ல, அது வீடா இருக்காது. கண்டிப்பா அது ஏதோ மின்மினி பூச்சியா தான் இருக்கும். ஒருவேளை அது வீடா இருந்தா நமக்கு அவங்க கிட்ட உதவி கிடைக்கும்ல. ஆமா மீனு, நீ சரியாதான் சொல்ற. வா, நாம போய் அங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறாவும் மீனுக்குருவியும் அந்த வெளிச்சம் வர இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. மீனு, இந்த வீட்டோட கதவு திறந்துதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா புறான்னு, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிறது மாதிரி தெரியல. நான் எதுக்கும் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த வீட்டோட கதவை திறந்து உள்ள போய் பார்த்துச்சு. அட, இங்க யாருமே இல்லையே. புறான்னு, ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ள வாங்க. உடனே புறாவும் வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. அட மீனு, இந்த வீட்ல யாரும் இருக்கிறது மாதிரி தெரியலையே. ஆமா புறானு, ஆனா இங்க யாரோ ஒருத்தங்க வசிக்கிறாங்க. அவங்கதான் ஒரு விளக்க மட்டும் எரிய வச்சுட்டு வெளியே எங்கேயோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீனு,
அப்படின்னா நாம இப்போ என்ன பண்றது? நாம நம்ம நண்பர்களையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துப்போம். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்ததும் அவங்க கிட்ட நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி நமக்கான உதவியை கேட்கலாம். நீ சொல்றதும் சரிதான் மீனு. நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ, நான் போய் நம்ம நண்பர்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன புறா மறுபடியும் தன்னோட நண்பர்களை நோக்கி பறந்து போச்சு. காலு, மிட்டு, வாங்க. அங்க ஒரு வீடு காலியா இருக்கு. அந்த வீட்ல வாழ்ற பறவை விளக்க மட்டும் எரிய வச்சுட்டு எங்கேயோ வெளியே போயிருக்கு. வாங்க, நாம இந்த மழை முடியறது வரைக்கும் அந்த வீட்லயே தங்கிக்கலாம். எனக்கும் பயமா இருக்கு. ஒருவேளை அந்த வீட்ல ரொம்ப மோசமான பறவை வாழ்ந்துச்சுன்னா நாம என்ன பண்றது? உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? இந்த குளிர்ல சாகிறத விட அந்த வீட்டுக்குள்ளேயே நாம இருந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஆகா, இந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப சூடாகவும் இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா ஜன்னல் பக்கத்துல படுத்து தூங்க போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா ஆளுக்கு ஒரு கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அண்ணா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு. நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் வீட்டோட கதவை வேற திறந்து வச்சுக்கிட்டு வந்தேன். சரி தம்பி, பார்த்து பத்திரமா போ. வெளியே ரொம்ப மழையா இருக்கு, ரொம்ப காத்து வேற வீசுது. நீ கவனமா வீட்டுக்கு போயிடு. சரி அண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. வீட்டை பூட்டிட்டு நிம்மதியா தூங்குங்க. அப்படின்னு சொன்ன தம்பி கழுகு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஊஹுஹுஹு, மழை ஒரு நேரமும் நிக்கலையே. ரொம்ப குளிருது. முதல்ல வீட்டுக்கு போய் இழுத்து போத்திட்டு தூங்கணும் அப்படின்னு நினைச்சபடியே கழுகு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டோட கதவு திறந்திருக்கிறத பார்த்த கழுகு மெதுவா வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. ஆகா, 1 2 3 4 பறவைகள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. எனக்கு இன்னைக்கு அருமையான விருந்து தான். என்னோட சத்தத்தை கேட்டா இந்த பறவைகள் இங்கிருந்து ஓடிடுவாங்க. அப்படின்னு சொன்ன கழுகு மெதுவா வீட்டோட கதவை பூட்டி வெளிப்பக்கமா தாழ் போட்டுச்சு. இந்த விஷயத்த முதல்ல அண்ணா கிட்ட சொல்லணும். இந்த மழை நேரத்துல சூடா பறவை இறைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன தம்பி கழுகு தான் அண்ணாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஒரு இடி பலமா காட்டுக்குள்ள விழுந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்ட மிட்டு கிளி தூக்கத்துல இருந்து முழிச்சது. அது வெளியே போகிறதுக்காக வீட்டோட கதவை திறக்க முயற்சி செய்தது. ஆனா கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருந்ததை பார்த்த மிட்டு கிளி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அச்சோ அச்சோ, நண்பர்களே எழும்புங்க. யாரோ வீட்டை வெளிப்பக்கமா போட்டிருக்காங்க. ஐயோ, அவ்வளோதான், நம்மளோட கதை முடிஞ்சது. நிச்சயமா அந்த பறவை வந்து நம்மள சாப்பிட்ரும். காலுவண்ணா, முதல்ல அழுகிய நிறுத்துங்க. இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நிச்சயமா ஏதாச்சும் வழி இருக்கும். அண்ணே, சீக்கிரம் உங்க வீட்டோட கதவை திறங்க. அட, என்ன தம்பி, இப்போதான் வீட்ல இருந்து போனேன், அதுக்குள்ள வந்துட்ட. என்ன விஷயம்? அண்ணே, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க அண்ணே. என்னோட வீட்ல 4 பறவைகள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தான் தம்பி இப்படி சொன்னதை கேட்டதுமே அண்ணா கழுகு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. ஐயா, சாப்பாடு சாப்பாடு, நமக்கு இன்னைக்கு அருமையான சாப்பாடு கிடைச்சிருக்கு. வா தம்பி, இப்பவே போய் அந்த பறவைகளை கொன்னு தீல சுட்டு சாப்பிடலாம். மிட்டு அண்ணா, உங்களால மட்டும்தான் எங்க எல்லாரையும் இப்ப காப்பாற்ற முடியும். என்ன சொல்ற மீனு? என்னால என்ன பண்ண முடியும்? மிட்டு அண்ணா, அங்க பாருங்க, அந்த ஜன்னலோட குச்சிகள் ரொம்ப மெலிசாதான் இருக்கு. உங்களோட அழகால ரொம்ப சுலபமா அந்த குச்சிகளை கடிச்சு நீக்கிடலாம். ஆமாமா மிட்டு, மீனு சொல்றது சரிதான். சீக்கிரம் சீக்கிரம் போய் அந்த குச்சிகளை கடி. உடனே மிட்டு கிளியும் தன்னால முடிஞ்ச அளவு தன்னோட அழகால அந்த ஜன்னல்ல இருந்த குச்சிகளை எல்லாம் கடிச்சு அப்புறப்படுத்துச்சு. ரொம்ப சுலபமா மிட்டு கிளி அந்த ஜன்னல் வழியா வெளிப்பக்கம் வந்துச்சு. அப்படி வந்த மிட்டு கிளி ரொம்ப சீக்கிரமா கதவை திறந்துச்சு. மிட்டு கிளி கதவை திறந்ததும் எல்லா பறவைகளும் ரொம்ப வேகமா வீட்ல இருந்து வெளியே பறந்து போயிட்டாங்க. அந்த சமயத்துல அண்ணன் கழுகும் தம்பி கழுகும் ரொம்ப வேகமா அந்த மர வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. இத பார்த்து பயந்து போன பறவைகள் பக்கத்துல இருந்த ஒரு மரக்கிளையோட பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தம்பி, என்னடா இது, வீட்டோட கதவு திறந்திருக்கு. ஆமாண்ணே, அந்த பறவைகள் பறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ச்சே,
நம்மளோட உணவு இன்னைக்கு போயிடுச்சு. கவலைப்படாத, அந்த பறவைகள் ரொம்ப தூரம் பறந்து போயிருக்க முடியாது. அப்படின்னு சொன்ன அண்ணா கழுகு அங்கேயும் இங்கேயும் பார்த்துச்சு. அந்த நேரத்துல அண்ணா கழுகோட கண்களுக்கு அந்த பறவைகள் எல்லாரும் மரக்கிளையில ஒளிஞ்சிருக்கிறது தென்பட்டுச்சு. தம்பி, சத்தமே போடாத. அதுவும் அந்த மரக்கிளையில தான் அந்த பறவைகள் எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க. வா, சீக்கிரம் போய் அந்த பறவைகளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கழுகும் தம்பி கழுகும் மரக்கிளைய நோக்கி பறந்து போனாங்க. கழுகு பறந்து வரத பார்த்த பறவைகள் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கழுகு தங்களால முடிஞ்ச அளவு ரொம்ப வேகமா பறந்து பறவைகளை பிடிக்க முயற்சி செய்தாங்க. ஆனா பறவைகளும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இதனால 2 கழுகுகளும் ரொம்ப சோர்வா இருந்தாங்க. முடியல, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இதுக்கு மேல என்னால பறக்க முடியாது. தம்பி, வா, நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட கழுகு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டாங்க. கழுகு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லா பறவைகளும் ஒரு குகைக்குள்ள வந்து அந்த குகைய ஒரு கல்லால மூடி வச்சிட்டாங்க. அந்த குகைக்குள்ள மழையோட பிரச்சனையும் இல்ல, கழுகோட பிரச்சனையும் இல்ல. இதனால எல்லா பறவைகளும் குகைக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஒரு வழியா காட்டுல மழையும் நின்னுது. மீனுக்குருவி வெளியே வந்து வானிலைய பார்த்துச்சு. நண்பர்களே, நீங்க இப்ப வெளியே வரலாம். இப்போ இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. உடனே மற்ற பறவைகளும் குகைக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அப்பாடா, என் வாழ்க்கையில நான் இனிமே இந்த காட்டு பக்கமே வரமாட்டேன்ப்பா. எப்படியோ நேத்துக்கு நல்ல வழியா நாம உயிர் தப்பிச்சோம். வாங்க, இங்க இருந்து பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் நம்ம காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் ரொம்ப சந்தோஷமா அந்த நீளமான வானத்துல பறந்து தங்களோட காட்டுக்கு போனாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நாம சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்கிறது மூலமா நம்ம வாழ்க்கையில வர ஆபத்துல இருந்து ரொம்ப எளிதா தப்பிக்கலாம்.